Hi friends, welcome to Shubha Samayal. இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் மணத்தக்காளியை வச்சு சட்னி செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் மணத்தக்காளி வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து அல்சர், வாய்ப்புண், அப்புறம் குடல் புண் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நிறைய பேர் இருக்கும். இது வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால அந்த மாதிரி பிரச்சனைலாம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகும். ஒரு 2 டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்கிற அல்சர்லாம் நல்லாவே குணமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய கட்டாக இருக்குது, அதனால் பாதி வந்து பொரியல் செஞ்சுட்டேன், பாதி கட்டு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இலையை மட்டும் நம்ம தனியாக கிள்ளி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். தண்டெல்லாம் விட்டுட்டு இலையை மட்டும் சுத்தமாக நம்ம வந்து அந்த பூ காய் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதோட சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம அதெல்லாம் தனியாக எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு 3 டைம் வந்து நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு மண் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு வானலில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்திக்கிறேன். இது வந்து நல்லா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இது கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம இது கூட சேர்த்துறது எல்லாத்தையும் சேர்த்திடணும். அப்போ தான் வந்து நம்ம கடைசி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து வதக்கி வரும்போது வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். இது ரெண்டும் வந்து கருகிடாமல் பார்த்துக்கணும், சட்னியோட டேஸ்ட் இல்லைன்னா மாறிடும். கூடவே வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்திக்கலாம். காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகு, அதனால் நான் 3 மட்டும் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 5 செகண்டுக்கு மட்டும் நல்லா வணக்கிக்கலாம். கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இது ஒரு 1 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து சாஃப்டாக மாறணும். அது மாறினதுமே நான் வந்து 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் இதுக்கு. இந்த தக்காளியில் மேலே இருக்கிற தோல்லாம் சுருங்கி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வணக்கிக்கலாம். இது கொஞ்சம் குயிக்காக வணங்கணும் அப்படின்னா நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம். நான் சட்னிக்கு தேவையான உப்பை வந்து இப்போவே சேர்த்திட்டேன். சேர்த்திட்டு வணக்கும்போது சீக்கிரமாகவே வந்து தக்காளி நல்லா வந்து வணங்கிக்கும். பாருங்கள், தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நான் அலசி எடுத்து வச்சுருக்கிற கீரையை வந்து சேர்த்திக்கிறேன். மணத்தக்காளி கீரையை சேர்த்துடலாம். மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறதுனால வயிறு ரொம்ப சுத்தமாகும். இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே நல்லா வணக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, அதுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா சுருங்கிடும். நம்ம ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து நம்ம பரட்டி விட்டுட்டு இருந்தால் ஒரு 1 மினிட்லேயே வந்து நல்லா வந்து சுருங்கி கொஞ்சமாக மாறிடும். இது பாருங்கள். பாருங்கள், ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து நல்லா வணக்கிறதுமே நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து புளி சேர்த்திக்கலாம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு அந்தளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி தக்காளியும் சேர்த்திருக்கோம், ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக புளி சேர்த்தணும், இல்லைனா வந்து அந்த மணத்தக்காளி கீரையோட கசப்புத்தன்மை தெரிய ஆரம்பிச்சிடும். கூட வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய்க்கும் கொஞ்சம் குறைவாக நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 1 மினிட்ஸுக்கு மட்டும் நம்ம வணக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. பாருங்கள், 1 மினிட் வணக்கிட்டேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா ஆறின பின்னாடி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்க ஆரம்பிங்க. இதை வந்து நான் அப்படியே வச்சுருவேன். நல்லா ஆறின பின்னாடி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிற சட்னி இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு நிறையவே கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து இதை தாளிச்சிக்கிறேன். கண்டிப்பாக வந்து மணத்தக்காளி கீரையில் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.